அமைச்சர் சக்கரபாணி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அவர் எல்லா துறையுடைய அந்த சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் வரவழைத்து 1 மணி நேரம் நல்ல முறையில் கூட்டத்தை நடத்தி அதுக்கான ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்து அந்த பணத்தை எல்லாம் உடனடியாக விடுவிப்பதாக சொன்னார். அதேபோன்று அந்த கோதுமையின் சென்ற முறை வந்து கேட்டப்ப 8000 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. உடனே 5000 மெட்ரிக் டன் கூடுதலாக கொடுத்தாரு. அதை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. 8000 வந்துருச்சு. அதையும் கூடுதலாக 25000 மெட்ரிக் டன் எங்களுக்கு தேவை என்று சொன்னோம். அதையும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாம பைன் வெரைட்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய நெல்லுடைய அரிசியினுடைய தேவை மாதத்துக்கு 3,74,000 மெட்ரிக் டன். ஆனா தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தியில் 2,74,000 தான் வருது. 1,00,000 மெட்ரிக் டன்னை நாங்க இந்திய உணவு கழகத்தில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து வாங்குறோம். 22 ரூபா 50 காசுக்கு வாங்குறோம். அதை அந்த வாங்குகின்ற அரிசி தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து வாங்குறோம். அந்த அரிசியை பைன் வெரைட்டியாக சன்ன ரக அரிசியாக கொடுக்க வேண்டும். ஏனால் தமிழ்நாட்டு மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்று சொன்னோம். அதையும் பரிசீலித்து அதை வழங்குவதற்கு மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதே மாதிரி இன்டகிரேஷன் பிஓஎஸ் மிஷினுமே எடையை பார்க்கின்ற கருவி ரெண்டையுமே நம்ம இணைத்திருக்கிறோம். அதனால பொதுமக்கள் பொருள் வாங்குவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிறது. அதை ஓராண்டுக்கு நீட்டித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம். பயோமெட்ரிக்க இன்டகிரேஷனை. அதனால அவங்க நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கின்ற மரியாதைக்குரிய நமது மாநில மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் அதில் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட அந்த செக்ரட்டரியேட் சொன்னாங்க. அமைச்சர் சக்கரபாணியின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம்.